அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கரூர் வழக்கில் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் 12 பேர் அதிரடி கைது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதிரடியாக கரூர் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் சிபிஐ விசாரணையில் அதிரடியாக அங்கு பணியில் இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அனைவருமே பார்த்தோன்னா சிபிஐ விசாரணையில் உட்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அவங்கக்கிட்ட நடத்திய விசாரணை அடிப்படையில் இப்போ அதிரடியாகவும் பார்த்தோன்னா 12 பேர் மீது வந்து பார்த்தோன்னா அதிரடியாக வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கூலிப்படையை வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ஒரு ரகசிய தகவல் ஆதாரங்களும் பார்த்தோன்னா சிக்கியிருக்கு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நேற்று இந்த கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலும் இந்த கரூர் வழக்கில் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பார்க்கப்பட்டிருக்கு இல்லையா. இதுக்கு அனைத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து அனைவருமே திமுக மீது குற்றச்சாட்டுகளும் மக்களுடைய பார்வையும் இதே மாதிரி தான் வந்து இருந்திருந்து. இதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி தான் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு நிறுவனமாக இருக்குது. இருந்தாலுமே சிபிஐயும் திமுகவும் ஆடக்கூடிய நாடகத்தின் அடிப்படையில் இப்போ வசமாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிக்கியிருக்காரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கவரும் விதமாக தான் அனைத்துமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு அனைத்து ஓட்டுகளுமே வரணும் அப்படின்ற நோக்கோடு தான் அனைத்துமே இது மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த 41 உயிரிழந்த சம்பவத்தின் அடிப்படையில் இது அனைத்துக்குமே தவிர்க்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து பழி அனைத்துமே அவங்ககிட்ட வந்து போட்டுட்டு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுக மீது வந்து இந்த பழிகள் அனைத்துமே விழுந்திருக்கு. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை வந்து தேடி தந்திருக்கு. மீண்டும் விஜய் அவர்கள் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கில் 12 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக வந்து டெல்லிக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தூக்கியிருக்காங்க. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே வந்து விழுந்திருக்கு. இன்னும் 5-6 மாத காலங்கள் வந்து ஆட்சி வந்து இருக்குது. அதுக்குள்ளே திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேறு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. அதுக்காக ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த டைமில் இது மாதிரிலாம்